शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणात्मकुमारगुरुवर्यमहं प्रपद्ये कूजन्तम् रामरामेति मधुरम् मधुराक्षरम् आरुष्यकविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वादरयूथमुख्यम् ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமாயணத்துக்கு வந்திருக்கோம். முதல் சர்க்கத்துக்கு 100 ஸ்லோகம் இருக்கு. சங்கேப ராமாயணம் அதுக்கு பேர். அது ராமாயணத்துல என்னென்ன வருதோ இந்த டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்க. ராமர் என்ன பண்ணாராம், ராமர் பண்ணியது எல்லாம் சொல்றான். ஒரு காரியமும் தானாக பண்ணலையாம். விதிக்தஸ்ய வச்சனாத்து, விஸ்வாமித்திரஸ்ய வச்சனமத்து, கபந்தஸ்ய வச்சனாத்து, சுக்ரீவஸ்ய வச்சனம். அவர் சொன்னார், நான் பண்ணேன் சொல்லிட்டு பண்றார். பிதிர்வாக்கி வரிபாலனமும் பெரியவர் சொன்ன நரதனுடைய ஒரு காரியத்தை பண்ணி காட்டினாராம். அதெல்லாம் எங்க சர்க்கத்துல வருது. இப்ப நெக்ஸ்ட் முதல் கொஸ்டின்ல இது நாரத வால்மீகி சம்பாரம் அப்படின்னா, நாரதர் பிரம்மாவுடைய மானசபுத்திரர். சரி, வால்மீகி மகரிஷிக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாரமே ராமாயணம். 3 பிரச்சனை கேட்கிறான். 3 ஸ்லோகத்தானே 2, 3, 4 இவர் பார்க்கலாம். சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீத்யவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்யோ திருடௌரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः கஸ் சமர்த்தச்ச கச்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ த்விதிமான் கோ அனுசூசகः கஸ்ய யுத்ததி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சஞ்யுகி. கிருஷ்ணன் இத்தனை 3 ஸ்லோகம் என்ன சொல்றாரு? அஸ்மின் லோகே, பற்பல விசித்திர ஆத்மாக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சாம்பரத்தம் இப்போது அல்லது பொருந்தும்படி குணவான் என்றும் குணமாகவே உள்ள சௌசீல்ய காருண்யாதி குணம் உடையவர் காஹா யார் என்று சொல். விதக்கே இன்னார் என்று ஒருவிதம் சொன்னாலும் மீண்டும் வேறு ஒருவர் தான் ஆகட்டுமே என்றோ இவரை குணவான் என்றே நிச்சயிக்க முடியாது என்றோ வினா எழாமல் இருக்குமா என்று குறிப்பதற்காக இதில் ராமலக்ஷ்மண வரதசத்ருக்னர்கள் 4 பேரும் குணவான்களாவாராயினும் அவர்களுக்குள்ளே ராமனுக்கு ஏற்றம் கூற முடியுமா என்றும் கேட்டதா. வீரியவான் ச வீரியமுள்ளவர்காக யார்? தர்மஜ்ஞ தர்மம் அறிந்தவர் யார்? கிருதஜ்ஞ காஹா நன்றி மறவாதவர் யார்? எவர் எவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தவர் யார்? சத்தியவாக்கியா காஹா மெய்யான சொல்லே உடையவர் யார்? உண்மையை எப்போதும் பேசுகிறவர். பழுதத்த பரசுராம் பழுதத்த பாசரம் உடையவர் யார்? திருடௌரதா திடமான சங்கல்பம் உடையவர் யார்? தாம் செய்திருக்கும் சங்கல்பத்திற்கு மாறாக நடக்காதவர் யார் என்பதை திருடௌரதா 3 ஸ்லோகங்களால் பல குணங்களை காட்டி இந்த குணம் எல்லாம் உள்ளவர் யார் என்று கேட்கிறார். குணங்களை குறிப்பிடுவதற்கு முன்னே கஹா யார் என்று சொன்னதற்கு ஒரு கருத்துண்டு. உலகில் ஒருவனுக்கு பெருமை ஏற்பட வேண்டுமானால் அது குணங்களாகும். குணமில்லாத போது வஸ்துவிற்கு மதிப்பில்லை. எம்பெருமானின் நிலை இதற்கு மாறானது. அவனிடம் சேர்ந்ததால்
குணங்களுக்கு ஏத்தம். பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்றவிடத்திலும் இது கிருதப்பெறும். பரமாத்மாவின் ஸ்வரூபம் பரமானந்தமாய் இருப்பதால் எல்லோரும் அனுகூலமாக அனுபவிக்கிறாகிறது. அவனை அனுகூலமாக அனுபவிக்கும் போது அவனிடம் உள்ள குணங்களும் அனுகூலமாகவே தோன்றும். இதை கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தால் அருளி செய்கிறார். குணாயத்தம் லோகே குணிசிகுமதம் மங்களபதம் விபரியஸ்தம் அஸ்தி க்ஷிதிதர்வதே தத்வைவனः குணாः சத்யஜான பிரபுதயா உத தத்கர்தயா சுபீபூயம் யாதாः இதே நிரநைஷ்மஸ்துதிவசாத். குணங்களுடைய சேர்க்கையால் குணி மங்களமாகி உலக பிரசித்தம். அதற்கு மாறாக உன்னிடம் சேர்ந்ததால் சத்தியத்துவம், ஞானத்துவம், அபகரபாத்மத்துவம், சத்தியகாமத்துவம் முதலான எல்லா குணங்களும் சிறப்பு பெறுகின்றன என்பது இதன் பொருள். அதாவது ஜீவர்களுக்குள் சத்தியவாதி குணங்கள் உண்டு. ஆனால் அவை பகவானுக்கு அதீனங்கள். அவன் சங்கல்பிக்காத போது அவை அவத்துக்கு இருக்க மாட்டார். பகவானிடமுள்ள சத்தியத்வாதி குணங்கள் ஒருவருக்கு அதீனமாகாமல் நிருபாதிகமாகின்றன. இந்த நிருபாதிகத்துவம் என்ற சிறப்பு எம்பெருமானிடம் சேர்ந்ததால் இவத்திற்கு ஏற்பட்டதாகும். மற்றொன்றும் காண்பின். கிருஷ்ண பகவான் செய்த லீலைகளில் தயிர் வெண்ணெய் திருடியிருந்தோம். கோபிகைகளோடு யதேச்சையாக ராசக்கிரீடை முதலானவற்றை சேர்ந்து என்றா போன்ற செயல்கள் பகவானுடைய திவ்யமங்கலமான குணச்செயல்களாக அனுபவிக்கப்பட்டால் மோட்சம் உண்டு என்பது புராணங்களில் பிரசித்தம். இவற்றிற்கெல்லாம் ஏத்தம் ஏற்பட்டது எம்பெருமானின் சேர்க்கையால். இப்படி குணங்களுக்கும் சிறப்பளிக்கும் பெருமையை காட்ட குணங்களுக்கு முன்னே வெற்றியை காகா என்று இங்கே குறித்ததாம். இங்கே அந்தந்த குணமுள்ளவர் யார் யார் என்று ஒவ்வொரு குணத்திற்கும் ஆதாரமாக ஒவ்வொரு வியக்தியாக பல பெயர்களை வால்மீகி அறிய விரும்பி கேட்டார் அல்ல. எனவே கஷ்டவீரியவான்னு கோயுக்தகா என்றார் போல் பல கிம் சப்தங்கள் வேண்டுவதில்லை. ஆயினும் அவ்வாறு பிரயோஜனத்தில் ஒவ்வொரு குணத்திற்கு ஆதாரமாக கூட ஒரு வகை காண்பிக்க முடியாது என்று தெரிவிக்கலாம். தஸ்மின் லோகே சாம்பரதம், இவ்வுலகில் இப்போது மேல்விலையில் இக்குணங்கள் எல்லாம் கொண்ட விஷ்ணு முதலான மூர்த்தியும் முன்காலத்தில் நிருசிம்ஹா அவதாரங்களும் பிரசித்தமாகியால் அந்த மூர்த்திகளை தன் வினாவுக்கு விடையாக நாரதர் அளிக்கலாகாது என்பதற்காக இச்சொற்கள் என்றார் உரையில். இதனால் விஷ்ணுமூர்த்தி, நிருசிம்மமூர்த்தி முதலானவை போல் ராமமூர்த்தியும் என்பதாகும். மற்றோர் கருத்தும் கூறலாம். அஸ்மின் லோகே, இவ்வுலகில் என்றது பூலோகத்தை மாத்திரம் கொள்வதற்காக அல்ல. லோகே என்ற ஷெல் பொதுவாக கீழ் மேல் விலகங்கள் எல்லாவற்றையும் கூறும். அஸ்மின் என்ற ஷெல் ஏற்றத்தாழ்வுடன் குணாகுணங்களை பலவிதமாக கொண்ட பல ஆத்மாக்களை உடையதான என்று பொருள்தான். பகவானோ அல்லது இவர்களோ எவரிடமாவது இவ்வளவு குணங்கள் உண்டா என்று கேட்பதாகும். இதனால் விஷ்ணுமூர்த்தி, நிருசிம்மமூர்த்தி முதலானவைகளும் ராமமூர்த்திக்கு நேராக என்ற வால்மீகியின் கருத்தாகும். விஷ்ணுமூர்த்தியை போலன்றி அவதாரம் செய்து சௌசீல்யார்களுக்கு கொள்கரமாகியும் நிருசிம்மமூர்த்தியை போல உடனே வரையாமல் 11,000 வருஷம்
வர்ணாஷ்டம தர்மங்களை நிலைநாட்டியும் இருந்த முகத்துக்கு ஏத்தமுண்டு என்ற சொல் இப்போது சாம்பிரதம் என்ற பொருளாதாரத்தில் இப்போது இவர் சிறந்தவர் முன்னே வேறொருவது என்பதாகும். இதுவிட இதற்கு யுக்தம் என்ற பொருளும் உண்டாகியால் அதை கண்டால் பொருந்துமாறு வீரியார் குணமுடையவர் என்றவாறு பொருளைக்கலாம். இந்த குணங்களுக்கு வேறிடத்தில் இவ்வளவு பொருத்தம் இல்லை என்றுதான். குணவான் கஹா, வீரியவான் கஹா, தர்மஜ்ஞா கஹா, கிருதஜ்ஞா கஹா, சத்யவாக்யா கஹா, திருடவ்ரதः கஹா, சாரித்ரேண ச யுக்தः கஹா, வித்வான் கஹா, ஏகப்ரியதர்சனश्च கஹா, ஆத்மவான் கஹா, ஜிதக்ரோதः கஹா, த்யுதிமான் கஹா, அனசூயகः கஹா, संयुगे जातरोषस्य तस्य देवाज्ञा बिभ्यति. 16 அப்பேறு பெற்றவன் எவன் சொல்லுங்கோள். விவரிக்கிறார். என்ன குணவான் கிடைச்ச பதில் என்ன குணவான்? குணங்களை வீரியவான் என்று தொடங்கி எத்தமாக காட்டுவதாக முதலில் குணவான் என்பது அவசியமில்லை. பிரித்துரைப்பதே போதுமாயிருக்க பொதுவாக படிக்க வேண்டாவே. இனி மேல் சொல்ல போகிற குணங்கள் நீங்களாக மற்ற குணங்களையும் கொள்வதற்காக கூறினார் என்ன வேண்டும். இது கோபலீபத்த நியாயம். ஆனால் அது பல சகாரங்களாலும் குறிக்கப்படலாம். முக்கியமாக அவதாரத்தில் கொண்டாடப்படும் குணமே இதற்கு பொருளான பொருந்தும். அதாவது சௌசீல்யம், பரத்வம், சௌசீல்யம் என்ற இருவகைப்பட்ட பகவத்குணங்களாலே சௌலபிய குணத்தின் இருவகைகளில் முக்கியமாவது சௌசீல்யம். ஷீலம், சுஷீலம், சௌசீல்யம். அதாவது தான் மகானாய் இருந்தும் தன் தன்மையை காட்டாமல் நீச்சர்களோடு கலந்து பரிமாறுகை. குஹன், சுக்ரீவன், ஷபரி முதலானவர்களோடு சமமாக கலந்திருக்கை. நிஷாதானாம் நேதா கவிகுலபதி காமசபரி என்று கொண்டாடினார்களே, சௌலபிய விரிவான எல்லா குணங்களுமே குணவான் என்ற போது குறித்தனாகும். கருணா காக்குத்ஸ்தா என்று இவ்வவதாரத்தில் கருணையை பிரதானமாக கொண்டன். சரணாகத ரட்சணத்தில் திடசங்கல்பத்தை கடல் கரையிலே கோஷித்த அவதாரம் அல்லவோ இது. சரணாகதர்கள் காருண்யை ஏகாந்திகள். கருணை என்றே குணங்களில் சிறந்த வேண்டும். மற்ற குணங்கள் எல்லாம் குணமாவது இதனாலேயே என்றும் தானும் குணமாய் வேறு குணங்களையும் குணமாக்குவதால் இதே சிறந்தர் என்றும் தயாசதகத்திலே தேசிகன் வரை செய்தார். ரிகமேதி குணா போதபரைஸ்வர்ய வீரிய சக்தி முகா தோஷா பவே குரேகே இது நாமதையே சயாவினா பூபா. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6 குணங்களை பிரதானமாக பராசர மகரிஷிகள் பேசி அவை உத்தமனாய் பகவானாகிறான் என்றார். உண்மையில் அந்த குணங்கள் ஜீவர்களின் நன்மைக்குமா தீமைக்குமா ஈஸ்வரனாயிருப்பவன் தன்னிடமுள்ள குத்தங்களை விடாமல் காண்பான். சர்வஜனானபடியால்
என்பதுதான். குத்தத்திற்கேற்ப தண்டனை செய்து தன் சக்தி வீரியார்களையும் அங்கு பயன்படுத்துவரா ஆனானோ அப்போது அவன் குணங்கள் எல்லாம் நமக்கு தீங்கையே விளைவிக்கும். அதனால் அவை குணங்கள் என்னப்படாதே தோஷங்கள் எனப்படும். அவை தீங்கை நமக்கு விளைவிக்காமல் இருப்பதே அவனுக்கு தயை என்கிற உணர்ந்திருந்ததால் தான். தயையானது நன்மை செய்ய புறப்பட்டு ஞான சக்தியார் குணங்களையும் தன்வசமாக்கி நன்மையில் அவத்தை திருப்புகிறது. இந்த குணத்தை முதலில் ஒழிந்து மற்ற வீரியார்களை மேலே சொன்னதால் அதனால் அவைகளும் குணங்களே என்றுதான். விபூணாம் வத்சலகா என்றபடி விரோதிகளிடத்திலும் வாத்சல்யமே பகவானுக்கு அது வீரியார்கள் மூலமாகத்தான் அங்கே காட்டப்படும். அவான் என்று சொல்லும் ஏய குணம் ஒன்றுமின்றி நற்குணங்களே உடையவன் என்ற பொருளதாகையாலே சௌலபிய சௌசீல்ய வாத்சல்ய காருண்யார்களையும் கூறுவதே ஆகும். ரசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம் பவதி துக்கிதகா உத்தமேஷு சர்வேஷு விதேவ பரிதுஷ்யதி என்றவாறு எல்லா பிரஜைகளுடனும் கலந்து பரிமாறுகின்றவன் என்று கொண்டாடினார்களே. அதிசாயனே முத்துப்பு இப்படி இதை தனி குணமாக உரைத்தால் கச்சவீரியவான் என்ற சகாரமும் சேரும். எம்பெருமானை விட்டு தனியே குணங்களை அனுபவிக்க மனம் வராமல் கஹா கஹா என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார். வீரியவான் இரண்டாவது, குணவான் ஆச்சு இரண்டாவது வீரியவான். வீரியமானது விகாரப்படுவதற்கு காரணங்கள் இருப்பினும் விகாரப்படாமை. இதனை ஜனஸ்தானத்திலே ஏகாக்கியாய் சராதிகளோடு செய்த கராதிகளோடு செய்த கொடிய போரிலே காணலாம். வீரிய மூலமாக ஏற்பட்ட தைரியமே உண்மையான தைரியமாகும். விகார ஏதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தயேவ தீராகா என்று சொல்லுவதன் கொள்கிறார். தர்மஜ்ஞா மூணாவது குணம். தர்மங்களை அறிந்தவர். தர்மம் தர்மம் என்று எல்லோரும் கூறுவர். புண்ணியம் பாபம் என்று கூறுவதை மக்களிடமும் காண்கிறோம். அது என்ன என்று கேட்டால் யாரும் கூற இயலார். தேகமே ஆத்மா என்று நினைப்பான். பலவத்தவனாகில் பிறரால் அறியாமல் இருப்பது தர்மம் என்பான். இதற்கு யுக்தி பிரமாணமா சாஸ்திர பிரமாணமா? சாஸ்திர பிரமாணம் என்றால் வேதமா வேறேகமா என்றாய்ந்து யுக்திக்கு மற்ற சாஸ்திரங்களுக்கும் எட்டாது. எல்லாம் அறிந்த இறைவன் காட்டிய அவன் ஆக்ஞையே தர்மம் என்று அறிபவரே தர்மஜானவர். அதுவென்று சங்கடமான சமயங்களிலே தர்மசூக்மம் அறிந்து செய்ய தெரிந்தவன் ராமபிரானே. வாலி கேட்கும் போது சொல்லுகிறார், சூக்மஹ பரமதுஜ்ஞேயஹ ததாம் தர்மஹ லவங்கமா என்று சாஸ்திரங்களை சரியானபடி சதா கத்திருக்கும் சத்துக்களுக்கே மிகவும் அறிய முடியாதபடி சூக்மமான தர்மம் சித்தம் சரீரம் இரண்டும் நின்ற இடம் நிற்காமல் தாவும் பிறவியின் பிறந்தவனுக்கு எளிதில் அறியப்படுவோ என்கிறார். சித்திரகூடத்தில் பரதன் பிரார்த்தனையையும் மறுத்த மறைந்த இந்திரஜித்தை விரிப்பிக்க வராமல் இருந்தார். இவ்வாறு நாலாவது கிருதஜ்ஞா சைரவத்தை அறிந்தவர். நஸ்பரத் ஜபகாராணாம் சதமையா சதமபி ஆத்மத்வ
ஆத்மவத்தையா கலந்துபகாரேன கிருத்தே நைக்கேன துஷ்யத்தி. சைரவத்தை மறக்காமல் அறிந்திருக்கிறான் என்றால் சைர அபகாரங்களை எல்லாம் நினைவில் கொண்டவன் என்ன வேண்டா, அவத்தை நினைப்பதில்லை. உபகாரம் ஏதேனும் உண்டாகி நினைப்பான். உபகாரமாக செஞ்சுவிட்டாலும் உபகாரமாக செய்யாவிட்டாலும் ஜீவன் செய்ததை ஒருவாறு உபகாரமாக்கி கொள்ள முடியுமானால் அதற்கு வழி செய்கிறான். உபகாரேன கிருத்தேன துஷ்யதி. ஒன்றை உபகாரமாக ஆக்கிக் கொண்டு கழிக்கிறான். நீ செய்வது எனக்கு நன்மைக்கே ஆனபடியால் நீ உபகாரி என்பான். விராதன் தோளிலே தூக்கிக் கொண்டு காட்டில் ஓடினான். நடக்காமல் வழிகளுக்கு நமக்கு அனுகூலமானவனே என்கிறான் அப்போது. ஜீவன் செய்யும் செயல்களை அஜ்ஞாத சுகிருத்தம், பிராசங்கிக சுகிருத்தம், எதிர்ச்சா சுகிருத்தம் என்ற மாதிரி பிரித்து உபகாரம் செய்கிறதாக கொண்டு மேன்மேல் ஏத்துகிறவன் என்பருமான். சாரித்ரேணோ யுக்தः சர்வபூதேஷு போதிதः வித்வான்கः சமர்த்தச்ச சத்யேக பிரியதர்சனः சத்தியவாக்கியः. பொய் பேசுகிறவர்களும் தம் புத்தாரோடு உண்மை பேசுவதும் உண்டு. அவ்வாறின்றி என்றும் எந்த சங்கடத்திலும் மெய்யே விடுகின்றவர் இவர். அன்றுத்தம் நோத்தபூர்வமே நச்ச விக்ஷியே கதாச்சனா என்றார். ஆறாவது, செய்த சங்கல்பத்தை மாற்றாதவர். எதை துறக்க வேண்டுமானாலும் துறப்பேன், பிரதிஜையை விடமாட்டேன் என்றாரே. 3 ஸ்லோகங்களுக்கும் உரை செய்த பிறகு இவத்தின் கருத்து நன்கு விளக்கப்படும். ஆகவே இனிமேல் ஸ்லோகத்திற்கு உரை. சாரித்திரேணச்சா ஒழுக்கத்துடனும் யுக்தகா கஹா கூடினவர் யார்? ஒழுக்கத்துக்கு தவறாக நடக்காதவர் யார்? கருணாஷ்ட தர்மங்களை விடாதவர் யார்? சர்வபூதேஷு 8வது, சர்வ பிராணிகளிடத்திலும் பகைவர் உள்பட எல்லோரிடத்திலும் ஹிதஹா காம, பிற்காலத்திலும் சுகத்திற்கான விறகு விளைவிப்பவர் யார்? விரோர்களுக்கும் நன்மையை செய்கின்றவர் யார் என்றபடி பிரியம் ஹிதம் என 2 உண்டு. தற்காலத்தில் இஷ்டமாய் பின்னே துக்கத்திற்கு காரணமாகிறது பெரும் பிரியமாகும். முதலில் அப்பிரியமாய் இருப்பினும் நீண்ட காலம் நன்மைக்காக ஆகுமாயில் அது ஹிதமாகும். பிரியத்தை விட்டு ஹிதத்தை தேடுகிறவர் இவர். பிள்ளைகளுக்கு வாழைப்பழம் பிரியம், விளக்கெண்ணெய் ஹிதம். எக்ஸாம்பிள் சொல்றார். வித்வான் கஹா, எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர் யார்? 3வது, சர்வசாஸ்திர தத்வஜ்ஞா என்ன போகிறார். 10வது, வித்வானு சிலருக்கு ஞானம் இருக்கும், செய்ய சக்தி இராது, அவ்வாறாகார் என்கிறார். சமர்த்தா, செய்ய வல்லமையும் உடையவர் யார்? 11வது, ஏகப்பிரிய தரிசனக்கா, ஏகப்பிரியா எப்போதும் பிரியமாயிருக்கிற காட்சியையும் உடையவர் யார்? பிரியமான வஸ்துக்களில் பிரியத்தின் ஏற்றத்தாழ்வும் உண்டு. அவ்வாறின்றி முக்கிய பிரியமாய் ஒரே விதமாக பிரியமாய் உள்ள காட்சியை உடையவர். உலகில் வஸ்துக்கள் வஸ்துவேகமேவ துக்காயா பிரியாயா ஈர்ஷாகமாயச்சா தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி கிஞ்சித் சுகாத்மகம் என்று விஷ்ணு புராணத்தில் கூறியபடி எல்லாம் ஒரு சமயம் பிரியமாயும் மற்றொரு சமயம் அப்பிரியமாயும் இருக்கும். இவருடைய காட்சி அவ்வாறு இல்லை என்று சொல்வதாகும். பிரியமான காட்சியை உடையவர் ஏகஹா, இவர் ஒருவரே என்றும் உரைப்பர். இனி ஏக அபூர்வமாக முன்னிருந்த ஈடாகாதபடி பிரியமான காட்சியை உடையவர். எப்போதும்
அனுபவிக்கப்பட்டிருந்ததும் புதியதொன்றை அனுபவிப்பது போலவே தோட்டம் அளிப்ப. அப்பொழுதே கப்பொழுது அவர் என்ற ஆழ்வார் சதைக்க பிரேதர்கனகா என்பது மேலே கூறுவர். ராமஹா என்ற திருநாமத்தில் பொருள் இங்கே அடங்கி இருக்கிறது. ரமயதீதி ராமா, சாட்சாத் மன்மகன் மன்மதனாய் திருஷ்டி சித்தாபகாரியாய் இருப்பவன் இவரே. அயோத்தியில் உள்ள ஜென்மங்கள் போல் தாவரங்களும் இவன் திருமேனியில் ஈடுபட்டிருந்ததை இவர் காட்டுக்கு எழுந்திருந்த போது எல்லோரும் கண்டனர். 12வது ஆத்மவான்கா, இதற்கு தைரியமுடையவர் யார் என கோவிந்தராஜயத்தில் விரை. தீயத்தில் மனத்தை வென்றவர் யார் என்றுள்ளது. ஆத்மா தீர்க்கீயத்தில் அதொரு வியாக்கியானம். மனத்தை வென்றவர் யார் என்றுள்ளது. ஆத்மா என்ற சொல்லுக்கு தைரியம், ஜீவன், தேகம், ஸ்வபாவம், மனம், பரமாத்மா என்றால் போன்ற பொருள்கள் பல. இஷ்டமான பொருளை கொண்டு உதாரணங்கள் ஆராயலாம். குரோதகா கஹா, பருமனாவது குணம். குரோதத்தை வென்றவர் யார். மகர்ஷிகள் சாந்தியே வடிவமாக கொண்டவர், கோபத்தை வென்றெடுப்பவர், பல போர் புரிகின்றவர் ராமன். ராமனுடைய ரூபம் போர்க்களத்தில் கோபம் கொண்ட போது ருத்ர ரூபத்திற்கொப்பாய் இருந்திரு என்று மேலே கண்டிப்பார். மேலும் ராவணவரமான பிறகு பிரியமான சீத்தையிடம் கடுமையாக பேசியிருக்கிறார். இவ்வளவு கோபமுடையவர் நிதக்ரோதராவாரோ என்னில் குரோதம் ஆகாரிய தீவிரம் என்றபடி தனக்கு இஷ்டமான போது கோபத்தை ஏற்றுக் கொள்ளவரும் உடனே வேண்டாத போது விடவல்லவரும் ஆகிறார் என்பதை இதன் கருத்தாகும். இதை காக்க சமுத்திரராஜ சரணாகிரிகளில் காணலாம். 14வது ஜுதிமான் கஹா, ஜுதியாவது காந்தி லாவண்யம், சோபையும் தண்டகாரண்யம், தீப்தேன் ஸ்வேதேரசா என்றபடி இவருடைய பசு நிற ஒளி பரவிக்காட்டில் மரங்களெல்லாம் தளிர் தலைத்தாற்போல் பசுமை நிறப்பெற்றன. 15வது அரசூயா காஹா, அசூயை இல்லாதவர் யார். அசூயையாவது பொறாமை, தோஷமில்லாதவிடத்தில் தோஷத்தை ஏற்படுவது, குணங்களையும் தோஷமாக கொள்வதும் அசூயை. அந்த தோஷமில்லாதவர் இதனால் மற்ற தோஷம் உடையவர் என்பது கருத்தல்ல. எந்த தோஷமும் இல்லாதவர்க்கும் இந்த தோஷம் இயற்கையாகவே இருக்கும். சுத்தரான ஸ்ரீவைஷ்ணவனுக்கும் ஒரு குறியுண்டு என்று நினைத்து ஆபாத சாந்தி மதுரான்னை மதுரஸ்மரீயன்னை அந்யோன்ய வைரஜனனி விஜகாத்வசூயா என்று ஒருவருக்கொருவர் பகைக்கு காரணமான அசூயை என்ற துர்குணமானதை இவர்கள் அறிவிடா விரும்பாவிடம் அதுவாகவே இவர்களை விட்டால் நலமாகும் என்று அருளினார். எல்லா தோஷங்களும் இல்லை என்பதற்கு குறிப்பாக ஏதேனும் ஒரு தோஷத்தை எடுத்து கடிப்பதும் உண்டு. தத்ராபி ககனம் விசோகா என்று சோகத்தை மட்டும் தன்னாரும் ஏசதே அந்தர்யாமி அமிர்தா என்று மரணத்தை மட்டும் முடிந்தாலும் புத்தமென்றில்லாதவர் என்றே கூறியபடியாகும். யுத்திமான் என்பவரை குணங்களை கூறி அனசூயகாக என்று தோஷங்கள் இல்லாமையை கூறினார். பிறருக்கு தோஷமாக தோன்றியும் உண்மையில் குணமாகும் என்பதை மேலே அறிவிக்கிறார். 16 கடைசி குணம். சயுகே போர்க்களத்தில் யாதரோஷஸ்யா கோபமுத்ரா கஸ்யா எவரிடமிருந்து தேவாச்சா
தேவதைகளும் பிப்பேர்த்தி அஞ்சுகின்றனர். ராமன் போர் புரியும் போது தேவதைகள் தங்களுக்கு என்ன கேடோ என்று அஞ்சுவதற்கிடமேது. அரக்கர்களை அடிப்பதால் அவர்களுக்கு ஆனந்தமே என்று அச்சமேகும் என்னில் இதற்காகவே தேவாஷ்டா என்ற சகாரம் பிரயோகம். அனுகூலர்களும் அஞ்சினார்கள் என்று இவனுடைய கோபத்தின் கனத்தை கூறியபடி நிருசிம்மாவதாரத்தில் தேவதைகள் நெருங்கலாகாதபடி இருக்கிறது ஸ்பஷ்டம். ராமன் விஷயத்திலும் பிரம்மா ஸ்வயம்பூ ஸ்திதுராரணோவா ருத்ரஸ்தனேத்ரஸ்திருதராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா ராத்தும் ந சக்தா யுதி காமபத்யம் என்று பிரம்மருத்திர இந்திரர்கள் அஞ்சி விலகுவதை ஹனுமான் சொன்னார். இப்படி சௌசீல்ய குணம் தொடக்கமாக பல குணங்களை 3 ஸ்லோகங்களாலே பிரித்திரைத்து இவையுள்ள மகா புருஷன் யார் என்று வினவினார். இங்கு இந்த குணங்களை இந்த அடைவில் சொன்னதற்கு ஏதேனும் காரணம் உண்டா அல்லது மனத்தில் தோன்றியவாறு குணத்தை காட்டினார் என்பது தானாயல் சொல்லும் முறைக்கு திருத்தும் கூடுமாகில் கொள்வது நலம். முதல் சௌசீல்ய குணம் கூறினது தருவும். அதுவே மற்ற குணங்களையும் குணமாக்கி குணம் என்ற பெயரை சிறப்பாக கொண்டதாவே. உலகில் வீரியம் சேவகம் உடையவன் மிடுக்கினால் சௌசீல்யம் இன்றியே இருப்பான். அவ்வாறின்றி இருகுணங்களில் சேராச்சேர்த்தியை குறிக்க உடனே கஷ்டவீரியவான் என்று சகாரத்துடன் சொன்னதாம். அவ்வாறே வீரியமுள்ள தகவிஷயமான அறிவும் ஆராய்ச்சியும் பெறுவது அரிது. இங்கு அதுவும் சேர்வதென்று குறிக்க தர்மஜா என்று சகாரத்தில் ஆள் மற்றொன்றும் குறிப்பிட்டது. அதாவது தர்மத்தை போல அதர்மத்தையும் நன்கறிகை. தர்மங்கள் பல இருக்க யார் எதை செய்வார் என்பதை அறிந்திருப்பதை குறிக்க மேலே கிருதஜ்ஞா என்பது. செய்வதற்கு நன்றிவுடன் இருப்பது மனிதனுக்கு வேண்டும் முக்கியமான குணம். அவாப்தமஸ்த காமனான எம்பெருமானுக்கு நாம் செய்து ஆக வேண்டியது ஒன்றில்லாமல் இருக்க அவன் நன்றி பாராட்டுவதன் என்னில் தன்னுடைய ஆட்ஞை ஆணவத்தில் யார் எவ்வளவு செய்து வருகின்றனர் என்று கவனிப்பதே கிருதக்கிரையாம். இதை ஈஷாவாஸ்யோபனிஷத்தும் கிருத்தம் ஸ்மரா என்று விவரித்து ஆகா செய்ய வேண்டும் தர்மங்களில் செய்து தர்மத்தை மறக்காதவன் என்றான். லக்ஷ்மி வல்லவதரியம் வந்தே பரம்பராம்.